நின்றவண்ணா வேதபுத்த கருத்தில் எடுப்போம். 114 சங்கீதம் 1 to 8 வரைக்கும் வாசித்து நம்ம உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 114 சங்கீதம் 1 to 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் கூட சேர்ந்து வாசிங்க. நல்லா அழுத்தம் திருத்தமாக சத்தமாக வாசிக்கணும். 114 சங்கீதம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோவின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையில் நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். 114 சங்கீதத்தில் இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது ஏறக்குறைய 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? புறப்பட்டாங்க. ஆண்டு உண்மையாகவே அநேக நேரங்களில் நாம் கூட சில காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய அடிமைத்தனம் எதில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். பிசாசு அநேகமான அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுக்குறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதையா சொல்லுவோமா? ஆனால் இங்கே என்னன்னா 430 வருஷங்கள் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. யாக்கோபின் குடும்பமும் அங்கே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அவங்க புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது ஆண்டவர் அங்கேயே சில கோத்திரங்களை உருவாக்குறாரு. யாரெல்லாம் முன்னாடி போகணும், யாரெல்லாம் பின்னாடி வரணும், யார் கிழக்கில் இருக்கணும், யார் மேற்கில் இருக்கணும், யார் தெற்கில் இருக்கணும், இதெல்லாம் ஒரு ரீசன். நீங்கள் ஆசிரியப்பு கூடாது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எந்த கொடி முன்னாடி நிற்கணும். ஏன்னா காலையில் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, எப்போ யார் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி சத்துருக்கள் நிற்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு ஒரு பெரிய பலனே ஜெபமும் ஸ்தோத்திரமும் துதியும் தான். வேற ஒன்றும் பெருசாக நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். நான் அடிக்கடி யோசிப்பேன், அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமுமாய் ஆயிற்று. அப்படின்னா யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் என்னன்னா, யூதா என்று சொன்னாலே கர்த்தரை துதிக்கிறவன் சொல்லி அர்த்தம். யாருடைய குமார யூதா? யாருக்கு பிறந்தவன்? அற்பமாய் எண்ணப்பட்டவற்றிலிருந்து பிறந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் சொல்றா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஏன் தெரியுமா? அற்பமாய் எண்ணப்பட்ட எனக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். ஏன் யூதாவை முன்னாடி வச்சான்னு சொன்னா, நல்லா கவனிங்க, யூதா என்று சொன்னாலே துதி என்று சொல்லி அர்த்தம். அதனால கர்த்தர் அந்த யூதா கோத்திரம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரகசியம். அப்ப என்னன்னா, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாய் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு. ஆமா, தேவன் அவளை கொண்டு வரும்பொழுது அற்புதங்களோடு அதிசயங்களோடு தான் கர்த்தர் கொண்டு வர. இல்லையா சொல்லுவோமா? நம்மளோட ஆரம்ப நாட்களில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் இல்லையா? இவ்வளோ பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் இருந்தோம். நான் நேற்று கூட உண்மையில முந்தா நாள் நினைக்கிறேன், திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நான் செய்த அநேக நன்மைகளுக்காக என்னை துதிப்பான்னு சொன்னார். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? எப்போதெல்லாம் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோமோ இன்னும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் செய்வார். சில பேர் ஆச்சரியப்படும், இவர் எப்படி இந்த காரியத்தை செய்கிறாரு, இவர் மட்டும் எப்படி சக்ஸஸாக மாறுது. இல்லை, வேறு ரகசியமே கிடையாது. நான் போய் என்ன செய்யல, ஒன்றுமே தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது, ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, அந்த ஜனங்க யூதா ஜனங்கள் முன்னாடி போறாங்க. வேதம் சொல்லுகிறது, கடல் கண்டு விலகி ஓடிச்சு, செங்கடல் 2 பிளக்கும்படியா கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோர்தான் பின்னிட்டு ஆசாருடைய கால்கள் பட்ட உடனே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவருடைய கால் எந்த இடத்துல படுகிறதோ
அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கேள்விப்பட்டேன், சுந்தரையா கிட்ட யாராவது ஊழியத்துக்கு போனாங்கன்னா வேஷ்டி போட்டு தான் வேஷ்டியை கட்டிட்டு வரான், பேண்ட்டுனா பேண்ட்டை கட்டிட்டு வரான். ஏன் அப்படி கேட்குறாரு பார்த்தா அந்த முட்டியை பார்ப்பாரு. அந்த முட்டினா சரி, முட்டி போட்டு அது என்ன செய்யும், காப்பு காய்ச்சிருக்குமா, கடினமாக இருக்கும் அந்த முட்டி. சில முட்டி பார்த்தா முழமோன்னு இருக்கும், எண்ணெய் போட்டு தடவுன மாதிரி இருக்கும். அப்படி சொல்லி புரிஞ்சுக்கலாம். முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிற ஆள் அவங்க நல்லா கவனிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், வேதத்தினுடைய ரகசியம் ஆசீர்வாதம் எல்லாமே எங்கே இருக்குது? ஜெபத்தில் இருக்குது. பாருங்கள், அந்த வேதம் சொல்லுகிறது, கடல் கண்டு விலகி ஓடிட்டு. அப்போ இவ்வளோ பெரிய சமுத்திரம் போன்ற பிரச்சனை நமக்கு வந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது மலை போல துன்பம் பனி போல நீங்கி விடும். நீங்கள் பாருங்கள், அந்த பனி புட்களில் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனியாக இருக்கும். நம்ம நடக்கும் போதெல்லாம் தெரியும், காலையில் நடந்து போனால் அந்த காலெல்லாம் விட்டோம் தண்ணி. ஆனால் சூரியன் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த பனியெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும் போது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இல்லைங்க சொல்லுவோமா? ரெண்டாவது, மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போதெல்லாம் மலையா இருந்தாலும் சரி. ஏன்னா வேதத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், நான் யோசிப்பேன், மலையெல்லாம் எப்படிடா நிலை பெயரும்? பெயருமா பெயராதான்? இமயமலை பார்க்க போனால் இப்போ தான் கேட்குது, மலைகள் சரிந்து போது, விலகி போது, எல்லாம் செய்யுது. ஆனால் அவருடைய கிருபை நம்மளுடைய எப்போதும் இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தான் நீ பிண்டு திரும்புவதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீ ஆட்டுக்குட்டிகளை போல உங்களுக்கு துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? காரணம் சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் என்ன அதிரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே, ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். என வேதம் சொல்லுகிறது, கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றலாம் மாற்ற விட. என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, கண்மலையை பார்த்து நீ பேசுன்றது. மோசே வனாந்திரத்தில் தண்ணி எங்கிருந்து வரும்? வராது. கண்மலையை பார்த்து பேசணும் போது மோசே பேசுறாரு, ஒரு பக்கம் அடிக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா அங்கேயே கர்த்தர் செய்யற தண்ணீரை வரவழைக்கிறார். ஜனங்க நல்லா திருப்தியாக தண்ணியை குடிக்கும்படியாக கர்த்தர் உருவாக்குகிறார். ரெண்டாவது ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து போது தண்ணீர் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கேயும் ஒரு துறவை கர்த்தர் உண்டாக்கி தண்ணீரை கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடல் போன்ற பிரச்சனையா இருக்கட்டும், கற்பாறையை போன்ற பிரச்சனையா இருக்கட்டும், அதை உறுதி செய்து இந்த வாரம் உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. இந்த மாசம் சொல்லி இந்த வாரம் உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா ரெண்டே காரியம். ஒன்று, ஆமா, அல்லேலூயா. ஒன்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரெண்டாவது துதிக்கணும். ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும். ஆமாம், நமக்குள்ள வீட்டுக்குள்ளே எவ்வளோ சாத்தாங்க இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நிறைய சாத்தானுங்க இருக்குது. நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு, நம்ம துதிக்க விடாதபடிக்கு, நமக்கு சோர்வை ஏற்படுத்தி, விளைவினத்தை ஏற்படுத்தி, கட்ட கனவுகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நம்ம விழித்திருக்காதபடிக்கு, ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு தூக்கம் வரபடி, இதெல்லாம் எவ்வளோ தடைகளை கொண்டு வரதுலாம் பிசாசின் கிரியை தான். இதெல்லாம் உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் தந்த வார்த்தைக்கு நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.